இந்த ஊருக்குள்ள பிறக்கிற எல்லா குழந்தையும் பாதி மனுஷனாவும் பாதி மிருகமாவும் பிறக்குது. சில குழந்தை பூனை மாதிரி, பன்னி மாதிரி, குரங்கு மாதிரின்னு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி பிறக்குது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஊர்ல ஒரு வைரஸ் பரவி இந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களுமே ஹாஸ்பிட்டல்ல வந்து குவியறாங்க. பிரெக்னெண்டா இருக்கிறவங்களை செக் பண்ணா அங்க இருக்கிற எல்லாருமே ஒரே நேரத்துல வயிறு வலிக்குதுன்னு அட்மிட் ஆகுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரே ஒரு விரல் ஆடிட்டு இருக்கிறத இந்த டாக்டர் நோட் பண்றாரு. ஏதோ தப்பா இருக்கேன்னு அவருக்கும் படுது. அவர் நினைச்ச மாதிரியே அங்க உள்ள எல்லா குழந்தைகளுமே வினோதமா பிறந்திருக்கு. அதுல ஒரு குழந்தையோட அப்பா மட்டும் யாருக்கு தெரியாம அந்த குழந்தைய காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுறாரு. ஏன்னா இது மாதிரி குழந்தை பிறந்தனால நம்ம குழந்தைய ஆராய்ச்சிக்கு தூக்கிட்டு போயிருவாங்களோன்னு பயந்துட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர் இருக்கிற இடத்தை சுத்தி கம்பி வேலிகள்லாம் போட்டு அந்த வேலிகளை தாண்டி நீ எக்காரணத்தை கொண்டு நீ வெளியில போக கூடாதுன்னு அந்த பையன்ட்ட சொல்லி வளர்க்கறாரு. அந்த பையனும் அப்பா பேச்ச மீறாத பையனா கேட்டுக்கிட்டு நல்ல பையனா வளர்றான். இப்படின்னா இருக்கும் போது அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு கால் தடத்தை பாக்குறான். உடனே இது யாரோடதான் இருக்கும்னு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்ப கீழே ஒரு சாக்லேட் கிடக்கிறத பாக்குறான். அதை பிரிச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த டேஸ்ட்லயே மெய் மறந்துடுறான். பக்கத்திலேயே இன்னொரு சாக்லேட் இருக்கு. அதை எடுக்கலான்னு போறப்பதான் இவனை பிடிக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு டிராப்னு தெரிஞ்சுக்கிறான்.